கர்த்தர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். கிறிஸ்துமஸ் காலத்திலே ஒரு தம்பதியர் தங்களுடைய சக விசுவாசிகளுக்கு பரிசளிக்கும்படிக்கு பரிசு பொருட்களை வாங்கும் கடைக்கு சென்றார்கள். ஒரு அழகிய டீ கப் ஒன்று, அது நீலமும் சிவப்புமான இரட்டை வர்ணத்தில் நேர்த்தியாக இருந்தது. அதில் விலை அதிகமாக இருந்தது. ஆனாலும் தங்களுக்கு பிரியமானவர்களுக்கு பரிசளிக்கும்படிக்கு அதை வாங்கி கொண்டார்கள். அப்பொழுது இந்த டீ கப் அவர்களோடு பேச ஆரம்பித்தது. நான் நேர்த்தியாக அழகாக இருக்கிறேன் என்று நீங்கள் என்னை எடுத்துக்கொண்டீர்களே, நான் எப்படி இருந்தேன் தெரியுமா? மண்ணோடு மண்ணாக பூமியிலே செதறி கிடந்தேன். என்னை ஒருவர் எடுத்து களிமண்ணாக கூட்டி ஒரு சக்கரத்திலே வைத்து வனைய ஆரம்பித்தார். எனக்கு தலை கிறுகிறுத்து விட்டது. அங்கே என்னை வடிவமைத்து விட்டு எரிகிற நெருப்பிலே என்னை வைத்து சுட்டார். இங்கும் அங்குமாக நான் எழுயும் போதெல்லாம் கருவியை கொண்டு என்னை நேராக்கி கொண்டார். கடைசியாக சுட்டு முடித்து வெளியே எடுத்து எந்திரங்களை கொண்டு என்னை பாலிஷ் செய்கிறேன் என்று உள்ளும் புறமும் தேய்த்தார். கடைசியாக 2 வண்ண கலவைகளை சேர்த்து என் மீது இங்கும் அங்குமாக தெளித்து தூரிகையினால் என் மீது ஏதோ எழுதினார். எல்லாம் முடிந்த பிறகு ஒரு சிறிய தட்டிலே பொருத்தி என்னை இங்கு உங்கள் பார்வைக்கு கொண்டு வந்து வைத்து விட்டார். நான் என்னுடைய உருவத்தை கண்ணாடியிலே பார்த்தேன். மிகவும் அழகாக நேர்த்தியாக இருக்கிறேன். அப்படியானால் நான் கடந்து வந்த பாதையை யோசித்து பார்த்தால் எவ்வளவு நெருக்கங்கள், கஷ்டங்கள் எல்லாவற்றையும் கடந்து இப்பொழுது நேர்த்தியாக இருக்கிறேன். என்னை எல்லாரும் விரும்பி அதிக விலை கொடுத்து வாங்குகிறார்களே என்று நினைக்கும் போது எனக்கு பெருமையாக இருக்கிறது என்று சொன்னது. இது ஒரு ஆவிக்குரிய தியானம். உயிரற்ற பொருட்கள் பேச முடியாது. ஆனால் கிறிஸ்துமஸ் நாட்களிலே நாம் வாங்கும் பரிசு பொருட்கள் கூட நாம் ஆவிக்குரியவர்களாக இருந்தால் நமக்கு சில பாடங்களை கற்றுத்தரும். அப்பொழுது இந்த தம்பதியர் யோசித்தார்கள், ஆம், கர்த்தர் நம்மை இந்த பூமியிலே உருவாக்கி மனுஷனாக சிருஷ்டித்து அவருடைய நாமத்தை அறிந்திருக்கிறவர்களாக நல்ல திருச்சபைகளிலே இணைத்திருக்கிறார். நாம் அநேக பாடுகளை கடந்து வந்தோம். சிறு பிராயம் முதல் நம்மை பாதுகாத்து நம்மை அவருக்கென்று முன்குறித்து நியமித்து அவர் மேல் நம்பிக்கை ஏற்க பண்ணியிருக்கிறாரே. நாம் பட்ட பாடுகளினாலே நாம் அநேகத்தை கற்றுக்கொண்டோம். நன்மையான காலங்களையும் தீமையான காலங்களையும் நாம் கடந்து வந்தோம். எல்லாவற்றுக்கும் மேலாக அவருடைய கையிலே நாம் இருக்கிறோம் என்பதை உணரும்படிக்குத்தான் இந்த பொருட்களை நமக்கு தருகிறார் என்று சொல்லி கர்த்தரை ஸ்தோத்திரித்தார்கள். எரேமியா 18:6 களிமண் கொயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். 2 தீமோத்தேயு 2:26 ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாய் இருப்பான். நாம் நம்மை வணைந்து கொள்கிறவர் அவர். அவருடைய கையிலே பயனுள்ள பாத்திரங்களாக இருக்கும்படிக்கு நம்மை சுத்திகரித்துக் கொண்டால் நாம் சுத்தமான பாத்திரங்களை எடுத்து பயன்படுத்துவோம். அசுத்தமாக இருப்பவைகளை சுத்தமாக்கும்படிக்கு போடுவோம். கர்த்தர் நம்மை பரிசுத்தப்படுத்தி அவருடைய கையிலே பயனுள்ள பாத்திரங்களாக பயன்படுத்தும்படிக்கு ஒப்பு கொடுப்போம். அப்படிப்பட்ட சிந்தனைகளை கர்த்தர் நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.